என்ன கடவுள் இவளை பாத்துக்கணுங்கிறதுக்காகவே சூஸ் பண்ணின பேரண்ட்னா, வேற யாருக்கிட்ட இவ போயிருந்தாலும் இப்படி கையில்லாததுனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. இங்க டிசேபிள்டு யாரும் கிடையவே கிடையாது. இங்க எல்லாருமே ஏபிள்டு பர்சன் தான். உங்களுக்கும் உங்க கணவருக்குமான புரிதல் எந்த அளவுக்கு இருந்திருந்தா நீங்க உங்க பொண்ணுக்காகவே வாழ்க்கை அர்ப்பணிக்க முடியும்? இப்படி ஆயிடுத்து அப்படின்னு கவலைப்படவும் இல்ல, நாளை பத்தி யோசிக்கவும் இல்ல. அதனால நம்ம உள்ள போய் ஒதுங்கிட்டா நம்மள எல்லாரும் ஒதுக்குவாங்க. நம்ம வெளியில வரணும். நம்ம வெளியில எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு இல்லாத மாதிரி காமிச்சாதான். உங்களோட காதல் கல்யாணம் ஒரு லவ் மேரேஜ். ஸோ 2015 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா பண்ணினது. அப்போ பொண்ணு எவ்வளவு மிஸ் பண்ணீங்க அந்த டைம்ல? அந்த எம்டினஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. டிப்ரெஸ்டா இருந்தேன். ஏன்னா நிறைய அழுதுருக்கேன். நம்ம கையை பொருத்திக்கணும், காலை பொருத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகுது லட்சங்கள்ல? இப்போ இந்த ஒரு பிரேஸே 1.5 லேக். ஆர்டிஃபிஷியல் கையெல்லாம் 10 lakhs 15 lakhs அந்த மாதிரி ரொம்ப. அவார்டு வாங்கியிருக்கீங்க மாலிகா. பிரைம் மினிஸ்டர் கிட்டேருந்து நிறைய ரெகக்னிஷன். நியூயார்க்ல விமென் இன் த வேர்ல்ட் எமர்ஜிங் லீடர்ஸ் அவார்ட். இது தெரியல கவுண்ட் பண்ணி. சேலஞ்ச் நம்ம லைஃப்ல வரும்போது நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அது மட்டும் தான் யோசிக்கணும். நம்ம அந்த குழந்தையோட மனசுல ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாட்டி தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் மற்றவங்களை விட அப்படிங்கிற ஒரு உணர்வை அது உள்ள போடாம இருக்க என்ன பண்ணணும்னா, நம்ம அவளை சாதாரணமா ட்ரீட் பண்ணணும். அவ்வளோதான் நான் பண்ணினேன். ரொம்ப சிம்பிள். அது எல்லாரும் என்னமோ ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க. லைக் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கிறதுக்கு, சில டப்பா எல்லாம் இருக்கும்ல, பிஸ்கெட் டப்பா அந்த மாதிரி, அதெல்லாம் வீட்டில் கிச்சனில் நம்ம வைப்போம். கொஞ்சம் உயரமாக வைப்பேன். நான் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே வைப்பேன். இவ கேட்பா எங்கே இருக்குது அந்த டப்பானா, அந்த மேல் தட்டில் இருக்குது அப்படின்பா. நீ வீட்டை டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக வைக்கிறதே கிடையாது, நீ எல்லாத்தையும் இப்படி மேலே மேலே வச்சின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பா.